சார், நான் காவல் நிலையத்துல ஒரு புகார் குடுத்திருந்தேன். அந்த புகாருக்கு எஃப்ஐஆர் போட்டுட்டதா சொல்றாங்க. ஆனா எஃப்ஐஆர் காப்பிய கேட்டா தரவே மாட்டேங்கிறாங்க. அது சட்டப்படி வாங்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இப்போ ஒரு குற்ற சம்பவம் நடக்கு. அந்த சம்பவத்தினால நீங்க பாதிக்கப்படுறீங்க. இல்ல அந்த சம்பவத்த பத்தி உள்ள தகவல் உங்களுக்கு தெரிய வருதுங்கிற பட்சத்துல, நீங்க அருகில் உள்ள காவல் நிலையத்துல போய் புகார குடுப்பீங்க. உங்க புகார அந்த காவல் அதிகாரிகள் வாங்கிட்டு, செக்ஷன் 173 கிளாஸ் 1 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் படி உங்க புகாருக்கு முதல் தகவல் அறிக்கை, அதாவது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. உங்க புகாருக்கு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாத பட்சத்துல என்ன பண்ணணுங்கிறத, என்னோட பழைய வீடியோலயே நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன். அதோட லிங்க நான் கீழ அட்டாச் பண்றேன். இப்போ நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறீங்க. அங்க உள்ள போலீஸ் ஆஃபீசர்ஸ் உங்க கம்ப்ளைண்ட்ட கோ த்ரூ பண்ணிட்டு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்கங்கிற பட்சத்துல, செக்ஷன் 173 கிளாஸ் 2 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் படி இன்ஃபர்மேஷன் குடுத்த நபருக்கோ, இல்லன்னா பாதிக்கப்பட்ட விக்டிம்க்கோ எந்த ஒரு டிலேயும் இல்லாம எஃப்ஐஆர் காப்பிய இஷ்யூ பண்ணணும். சரிங்க சார். அப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் எஃப்ஐஆர் காப்பீஸ உடனே கேட்டு வாங்கிடுறேன் சார். மேடம், அங்க உள்ள போலீஸ்க்கு எவ்வளவு ஃபீ பே பண்ணணும்னு தெரியுமா? ஐயய்யோ! அத கேட்க மறந்துட்டேனே சார். அததான் நான் சொல்ல வரேன். அதுக்குள்ள அவசரப்படுதீங்க. செக்ஷன் 173 கிளாஸ் 2 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் படி குடுக்குற அந்த எஃப்ஐஆர் காப்பீஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்க்கு தான் குடுக்கணும். நீங்க எந்த ஒரு ஃபீயும் பே பண்ணணும்னு அவசியம் இல்ல. இப்போ அதே மாதிரி உங்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா, நீங்க அதுல அக்யூஸ்டா இருப்பீங்க. அந்த பட்சத்துல நீங்க கன்சர்ன் ஸ்டேட் போலீஸோட வெப்சைட் போய் நீங்க அந்த எஃப்ஐஆர் காப்பிய ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்க்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம்.